நிறைய பேர் சென்னையில் இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல். ஸோ ஐ எம் கோயிங் டு ஒன் ஸ்மால் ட்ரிப். ஸோ நம்ம கூட இன்னொருத்தர் வராங்க, யாருன்னு சொல்கிறேன். கையில் சமோசாவோட ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4:22 ஆயிடுச்சு. எனக்கு 4:35க்கு ட்ரெயின். ஸோ நான் போய் ட்ரெயினை கேட்ச் பண்ணிட்டு அப்படியே சொல்கிறேன் மிச்சம் மீதியெல்லாம் எங்கே போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ட்ரெயின் S4. நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா S4ல இருக்கு. அப்படிதான் நமக்கு புக் பண்ண ஒருத்தர் சொன்னாங்க. யார் அந்த ஒருத்தர் கூடிய விரைவில் தெரியும். திஸ் இஸ் நாட் அ சோலோ ட்ரிப், இட்ஸ் அ டியோ ட்ரிப். ட்ரெயின் இது இவ்வளோ பஸ் இருக்கு. S4 இப்போதான் யூலே இருக்கு. சம பெரிய ட்ரெயினுங்க. வெயில் வேற, சரியான வெயில். மூஞ்சி இதுலயே தீஞ்சிரும் போல. எனக்கு கொஞ்சம் நயலுக்கு வந்தாச்சு. வந்துட்டேங்க, கிட்ட வந்துட்டேன். S2, S3, S4 இன்னும் 2 கோச்சு தான். நடந்து போயிட்டு இருக்கேன். இவங்க வேற வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. போற போக்க பார்த்தேன், அவங்க தான் போன் அடிக்கிறாங்க. வந்துட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டேன். இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறோம் யாருன்னு நினைக்கிறீங்களா? காட்டுறேன் பாருங்க. ஸோ இவர் தான் அவரு. 2 பேர் போதும். மச்சான் என் பக்கத்துல ஒருத்தர் தீஞ்சு போயிருக்காருனால அது இவன் தான். ஓகே, டிடிஆர் உள்ள இருக்காரு பாரு, கேளு. தாம்பரம் தான். ஏறு 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 ஏறு. ஏய், சீட் நம்பர் சொப்பு. 54, 56. அடுத்து 57. ஓகே, என்னன்னா அப்படி அதுவா? ஓகே ஓகே. ஏய், கேமரா பிடில. ஏறு 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 ஏறு. அவர் லைவ் அவர் போயிட்டா, நீ அப்புறம் வருவேன். நீ இந்த நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ வேக்காடா இருக்கு. இங்க பாருங்க, ஃபேன் எல்லாம் ஓடிட்டே இருக்கு. ஆனா இங்க ஓடல. எதுக்குதான் இங்க போட்டானே தெரியல. கீழே உட்காரதே போட்டிருக்கலாம்ல. அப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா நான் தயிர் சாதத்துல கை வச்சிருக்கேன், பிரிஞ்சு சாதத்துல கை வச்சிருக்கேன். அவன் கொஞ்சம் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுத்துப்போம். சைட்ல இங்க ஒரு பொட்டல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பஜ்ஜி. நான் அவ்வளவா எடுத்துக்க மாட்டேன், பிகாஸ் நம்ம லைட்டா ஃபுட் கண்ட்ரோல் இருக்கேன். இங்க இருந்தா ஊடகா வச்சிருக்காங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுவேன். ஆமா. ஓகே கைஸ், சாப்பிட்டு கீழே போய் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு கூப்பிடுறோம்.
ஒரு வழியா ட்ரெயின் எடுத்துட்டானுங்க. சைடுல உட்காந்துட்டு இருக்கான். ரேணிகுண்டால இருந்து கிளம்புது. ஸோ ஏதோ இன்ஜின் மாத்தி வண்டி எடுப்பானுங்களாம். என்ன சொல்றது, 7:30க்கு வந்துச்சு, 8:10க்கு தான் எடுக்கிறானுங்க. கிட்டத்தட்ட half an hour 3/4 மணி நேரம். ஸோ இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் தான் திருப்பதிக்கு? காதே கேட்காது. டேய், திருப்பதி எவ்வளோ நேரம்? இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து, இன்னொரு half an hour ஷார்ப்பாக போய் இறங்கிட்டு மீட் பண்ணுவோம். ஒரு வழியா திருப்பதிக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏய், எந்த சைடுடா எக்ஸிட் ரஞ்சிதா? டேய் பாண்டி, எப்படி வெளியே போகணும்னு தெரியல guys. నేను ఎప్పుడమే దర్శనం చెప్పాడు 7 కుంటల దర్శనం చేస్తూ వచ్చారు. இந்த சைடு தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இப்ப நாங்க போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு நைட்டு சாப்பிடுவோமான்னு தெரியல. வயவிடுற வாங்கின சமோசா போட்டதுல எனக்கு அவனுக்கு நெஞ்சில லாக் ஆயிடுச்சு. 2 வாட்டி சாப்பாடு வேற சொல்லிடுச்சு, நெஞ்சில இன்டர்லாக் ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிடுவான்னு தெரியல. அடுத்த வரை காத்திருக்கும். திருப்பதி பாத்தீங்கன்னா, திருப்பதியோட ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் வந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டே இருக்கு. ஃபுல்லா இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. பெருசா கட்டுறாங்க, நல்லா பெருசா. அங்க போவோம். இங்க பாருங்க, இவ்வளவு கூட்டத்திலே வந்தீங்க, பட்டு தூங்கிட்டு பத்துட்டானா இல்ல நம்பிட்டாங்களாடா. ஒரே பஸ் ஏற்றோம் திருமலாக்கு. டைம் என்ன ஆகுது? 9 மணி ஆகுது. மேலாம் பாத்தீங்கன்னா ஒரு 10:30 மேல போயிடுவோம். வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா. என்ன பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி, இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எஸ்எஸ்டி டோக்கன் தருவாங்க. சரியா இடம் தெரியல. நான் வந்து கேட்டோம்னா இங்க வந்து எஸ்எஸ்டி டோக்கன்லாம் கிடையாது. என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டா மேல போக சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைட்டா மேல போனா ஃப்ரீ தரிசனம் பண்ணிங்க, காலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, எனிவேஸ் நமக்கு சாமி பார்த்தா போதும். ஸோ போன உடனே மொட்டையா போட்டு அப்படியே ஒரு தரிசனம் போட்டு லட்டா போட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏர்லி மார்னிங் போயிருந்தா நல்லா வியூலாம் பார்த்துட்டு போயிருக்கலாம். ஸோ இப்போ எதுவும் பார்க்க முடியாது, எல்லாம் நைட்ல. ஸோ மேலே போகிறோம். மேலே போயிட்டு ஒன்ஸ் ரீச் ஆன உடனே காமிக்கிறோம். போய் ஒரு மொட்டையை போட்டு அப்படியே தரிசனத்துக்கு போக வேண்டியதான். கோவிந்தா கோவிந்தா. ஸ்டே இன் டச், கீப் யூ போஸ்டட். సైడో బాయ్ చెప్పు, ఇప్పుడు బాయ్ చెప్పు. Entering into the Tirupati Tirumala.
ஓகே, செக் போஸ்ட் வந்துச்சு. இப்போ நம்ம போய் நம்ம பேக்கை கொஞ்சம் செக் பண்ணிட்டு எந்த ஒரு ஆயுதங்களும் மாமிசங்களும் இல்லை என்று நிரூபணம் செய்த பிறகு இங்க இருந்துங்க இவன் வயிற்றுல 2 முட்டை பாக்ஸ் இருக்குது, அது மட்டும் எப்படியாவது அழிக்கணும். ஓகே, செக் அவுட் சாரி செக் முடிச்சுட்டு வரேன் கைஸ்.